வெல்கம் டு தம் டாக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் எப்படி வந்து விண்டோஸ் 11 வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதாவது விண்டோஸ் 11ஓட ISO ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் கூகுள் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் சர்ச் பாரில் விண்டோஸ் 11 டவுன்லோடுங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதை வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க, சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டவுன்லோட் விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த பேஜில் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கீழே வர வேண்டியிருக்கு. நமக்கு தேவை விண்டோஸ் 11ஓட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது தேவை கிடையாது. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோடு விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். கீழே வந்து செலக்ட் டவுன்லோட் கேட்குது, நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11ங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ளூ கலரில் கீழே. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் மறுபடியும் கீழே காமிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண கேட்பாங்க. ஸோ நாம் வந்து ப்ராடக்டோட லாங்குவேஜ் இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். கீழே வரும்போது இங்கிலீஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்முங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு கீழே நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற வேரியேஷன் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இங்கிலீஷ் 64 பிட், அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்மளோட சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி தான் காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 64 பிட் டவுன்லோட வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி 64 பிட் தானே இல்லைனா வந்து 32 பிட்டானு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பேஜில் போய்ட்டு அதை செக் பண்ண போதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 GB பக்கத்தில் இருக்குது, 5.1, அதாவது 5 GB 100 MB பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல நெட் ஸ்பீட் இருந்தால் உடனே வந்து ரெடி டவுன்லோட் ஆகிரும், இல்லைனா கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட வந்து ISO ஃபைலை வந்து சிம்பிளாக நீங்கள் உங்கள் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் மூலமாக ஜஸ்ட் டைப் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் உங்கள் கம்ப்யூட்டருக்கு என்ன வெர்ஷன்ங்கிறத அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் உங்கள் பிசியில் வந்து ரன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ரிக்யர்மெண்ட், அதுக்கேற்ற கெப்பாசிட்டியில் இருந்தால் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை எப்படின்னு சொல்லி வரப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கன்வீன் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.